திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பிரண்டையை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாறிடணும். இப்போது நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம், மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல, ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன், அதனால் பிரண்டையும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். தக்காளி நான் 1 தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். நல்லா வதங்கணும் தக்காளியும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டோன்னே தக்காளி நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். அவ்வளோதான். வணங்கினதுக்கப்புறமா நம்ம பிரண்டையை உள்ளே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அவ்வளோதான், நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கடைசியாக புளி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சோன்னா அவ்வளோதான், ரெடி. பிரண்டை துவையல் ரெடி. இது மூட்டு வலிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.